श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्तसे नमस्ततसस्पतये नमस्सखीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிரதிவே மகா. எல்லாம் அல்ல இறைவியனுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் ஆந்தாதி குளிர் சார்த்து உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதிலே ஆன்மீக விடை தேடும் வினாக்கள் என்ற தலைப்பிலே பொதுவாக கேஎஸ்வி பாடசாலை மாணவர்கள் தொடுத்த வினாக்களை வரிசைப்படுத்தி அனைவருக்கும் பயனுறச் செய்யும் வண்ணம் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. இதுல ஒரு மாணவர் கேட்கிறாங்க, ஆயுஷ் ஹோமம்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல ரெண்டு சொல் இருக்கு. ஆயுஷ் அப்படிங்கிறது என்னன்னா வாழ்நாளை நீட்டித்தல், இல்ல நெடிய வாழ்நாளை கொண்டு இருத்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஹோமம்னா என்ன அப்படின்னா தேவதா உத்தேசேன அக்னௌ பிரக்ஷேபா ஹோமஹா. அதாவது எந்த ஒரு பொருளானது ஒரு தேவதையின் பொருட்டு தீயிலே இழக்கப்படுகிறதோ அதுக்கு ஹோமம்னு பேர். பொதுவா நம்ம கோயில்ல எல்லாம் அர்ச்சனை எல்லாம் பண்ணுவோம், அபிஷேகம் பண்ணுவோம். அதுல என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அதுல மாலை சாமிக்கு சாத்தினது கொடுப்பா, நைவேத்தியம் பண்ணி அப்படியே நம்ம கொடுப்பா, தேங்காய் பழம் அர்ச்சனை பண்ணி கொடுப்பா. அதெல்லாம் நாமளே எடுத்துக்கிற வழக்கம் இருக்கு. அப்ப நம்ம இறைவனுக்குன்னு ஒரு விஷயத்தை அர்ப்பணம் பண்ணிட்டு அவர் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாம் அதை வாங்கிக்கணும். அப்படி ஒரு வழக்கம் இருக்கு. ஆனா இந்த ஹோமம் அப்படிங்கிற சொல்லுல நீங்க அக்னோ பிரக்ஷேபகான்னு சொல்லிட்டா, அதாவது தீயிலே அதை போட்டு எரிச்சிடணும். அப்ப வெறும் ரக்ஷை என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான கருப்பு மையை தான் இந்த ஹோமத்துல பிரசாதமா நமக்கு கொடுப்பாங்க. அதனால எல்லா பொருளும் இதுல போயிடும். இப்ப நமக்கெல்லாம் ஒரு சின்ன சந்தேகம், பூஜைக்கும் ஹோமத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாதான் இந்த ஆயுஷ்ய ஹோமம் அப்படிங்கிறத நம்ம பூர்ணமா புரிஞ்சிருந்ததாகும். அதுல பூஜையானது நன்மைகளை வளர்ப்பது, ஹோமமானது பாவங்களை போக்குவது. புண்ணியத்தை பெருக்கிறது, பாவத்தை அழிக்கிறது. இந்த ரெண்டு தான் விஷயம். புண்ணியத்தை பெருக்கிட்டே போனா நாம நினைச்ச காரியம் நினைச்சபடியே நடக்கும். நம்மளுடைய பாவம் அதிகமா இருந்தாலும் நம்ம எல்லாம் நினைச்சாலும் நடக்காது, நல்லதே நினைச்சாலும் நடக்காது. நமக்கு ஒரு பாவம் இருக்கும். அப்ப இந்த பாவத்தை அழிக்கின்ற ஒரு சிறப்பான தேவதைகளுடைய ஆராதனை இந்த ஹோமம் என்பதாகும். இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து ஆயுஷ் ஹோமம், ஆயுஷ் ஹோமம்னா என்ன அப்படின்னு கேட்டா, வாழ்நாளை நீட்டிக்க செய்வதற்காக இறைவனிடத்து நாம் செய்யக்கூடிய ஹோமம் ஆயுஷ் ஹோமம் அப்படின்னு. நமக்கெல்லாம் ஒரு சின்ன சந்தேகம் வரும், என்ன ஆயுஷுங்கிறது யாராலையும் நீட்டி கொடுக்க முடியாது. ஒரு கவிஞன் சொன்னான், பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி. அது எல்லா விஷயமும் சரியா இருக்கும்போது இந்த மாதிரி ஆயுஷ் ஹோமம்னு ஒன்று சொல்றேன், அது எந்த அளவுக்கு ஒத்து வர மாதிரி இருக்கு. ஏன்னா பாடசாலை மாணவர்கள் மிக செம்மையாக அறிந்து கொண்டு அந்த விளக்கத்தை கொடுக்கும். என்ன சொல்றாங்க, இறைவனால் விதிக்கப்பட்ட விதியை கூட மாற்றி ஆயுளை நீட்டிக்க வல்லதுதான் இந்த ஆயுஷ் ஹோமம்.
அதுதான் ஹோமம். அதனுடைய சிறப்பு. அதாவது என்னன்னா, இயல்பா மனிதனுக்கு ஒரு விஷயம் வைக்கிறோம். அந்த மாதிரி நீத்திச்சவா இருக்காளா லோகத்துல அப்படின்னா, தேவதை நினைச்சா இருக்கலாம். ஆதிசங்கரருக்கு 16 வயசுல அவர் சமாதியாக போகும்போது அவருடைய குருநாதர் சொல்லி இன்னும் ஒரு 16 வயசு ஆயுசு வச்சுக்கிடான்னு கொடுத்தாரு. அதை வச்சு மிகப்பெரிய சாதனைகள்லாம் அவர் பண்ணினார் அப்படின்னு ஒரு செய்தி இருந்துச்சு. மார்க்கண்டேயர் இன்னைய வரைக்கும் அந்த ஆயுசு நீட்டிச்சுட்டே வரார். அந்த மாதிரி ஒரு தேவதை நினைத்தால் மனிதனுடைய ஆயுளை நீட்டிக்கலாம். ஒரே ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு செவி வழி செய்தி, இதை தள்ளிட முடியாது. திருத்துறைப்பூண்டி அப்படின்னு ஒரு ஊரு, அது பக்கத்துல தலைஞாயிறு அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல ஒரு 150-200 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சாஸ்தா, அந்த சாஸ்தாவுக்கு ஆதிசைவ இனத்துல ஒரு ஆள் பூஜை பண்ணிட்டு வந்திருக்கார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்திருக்காங்க. அந்த கணவன் இறந்து விட்டார். பையன் சின்ன வயசு, ஒரு 9-10 வயசு இருக்கும். அந்த வயசுல அந்த கணவன் இறந்துட்டார். அந்த பாரம்பரிய முறைப்படி அந்த அம்மா அந்த காலத்துல எல்லாம் இந்த காவியெல்லாம் கட்டிப்பான், அந்த மாதிரி ஒரு விடோ அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அந்த பையனை வச்சு பூஜை பண்றாங்க. இப்படி பூஜை பண்ணும்போது அவருக்கு ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டு விட்டது, அந்த பையனுக்கும். அதுக்காருக்கு தான் இப்படி என்ன பண்ணினேன். அந்த அம்மா அந்த சாஸ்தா கோயில்ல கேட்குறாங்க, என் ஆத்துக்காரர் தான் இப்படி பண்ணிட்ட, உனக்கு பூஜை பண்றதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே வாரிசு, நீ இதெல்லாம் பார்த்து செய்ய மாட்டியா, எனக்குன்னு யார் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சுவாமி சொப்பனத்துல உன் பையன் 80 வயசு வரைக்கும் சௌக்கியமா இருப்பாண்டி அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு தேவதை நினைத்தால் எந்த விதியையும் மாத்திட முடியும், அவ்வளவு சிறப்பு இருக்கு. அதனால ஆயுஷ்ய ஹோமம் என்பது, மனிதனின் ஆயுள் நீட்டிப்பு என்பது இறைவன் ஒருவனால், தேவதையால் அது சாத்தியம். சாதாரண மானுட முயற்சியினால அது சாத்தியம். நம்ம எல்லாம் சொல்றோம், உலகத்துல ரொம்ப சாதாரணமா சொல்றோம் பாருங்க. ஒரு தென்னை மரம், அது 20 வருஷத்துல காய்க்கும். ஏதோ அதுக்கு ஊசி போட்டு 5 வருஷத்துல காய்க்கும். அது சின்னதா காமிக்கிறத பெருசா காய வைக்கும். அப்ப அது ஒரு முயற்சியினால மனிதனுக்கே ஒரு இயற்கையின் விதியை மீறி அதோட ஆயுச விரைவில் காக்க வைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் முயற்சி பண்ற மாதிரி நீட்டிக்க வைக்க முடியும். அதுதான் அதனுடைய சிறப்பு. அதுல தேவதைகளுக்கு அது சர்வ சுதந்திரம். தேவதை நினைச்சா ஒரு மனிதனுடைய ஆயுளை நீட்டிக்கலாம், அனுபவபூர்வமான உண்மை. அதனால இந்த ஆயுஷ்ய ஹோமம் என்பது ஆயுளை நீட்டிப்பதற்காக செய்வது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து.